இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பெங்களூரில் 7,160 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் தொடங்கியும் வைக்கிறார் பிரதமர் மோடி. 3 வந்தே பாரத் ரயில்களையும் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தெற்கு கடலோர ஆந்திர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தகவல். எம்ஜிஆரை கொச்சைப்படுத்தி பேசிய திருமாவளவனுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். திமுக தருகிற சில தொகுதிகளுக்காக அவமானப்படுத்தி பேசியிருப்பதாக குற்றச்சாட்டு. உக்ரைன் அதிகாரிகளுடன் அமெரிக்க துணை அதிபர் வன்ஸ், பிரிட்டன் வெளியுறவு செயலர் டேவிட் லேமி ஆகியோர் பேச்சு. அமைதி உடன்படிக்கைக்காக உக்ரைனின் எந்த பகுதியையும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று அதிபர் ஜெலன்ஸ்கி உறுதி. கர்நாடக தலைநகர் பெங்களூரில் மெட்ரோ ரயில் திட்டம் உட்பட 7,160 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கவும் அடிக்கல் நாட்டவும் உள்ளார். இன்று பெங்களூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பணி முடிக்கப்பட்ட மஞ்சள் வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் போக்குவரத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். 15,610 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மெட்ரோ 3ஆம் கட்ட திட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்ட உள்ளார். பெங்களூரில் இருந்து 3 வந்தே பாரத் ரயில்களையும் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னிந்திய பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதனால் தமிழகத்திலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிமுக நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரை கொச்சைப்படுத்தி பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள செய்தியில், பொன்மன செம்பல் என உலக தமிழர் நெஞ்சங்களில் எல்லாம் குடிகொண்ட தமிழகத்தின் முடிசூடா மன்னனாக 3 முறை முதல்வராக செங்கோலோச்சிய எம்ஜிஆரை விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனும் அவரது கட்சி பொறுப்பாளர்களும் கொச்சைப்படுத்தி பேசியிருப்பது கண்டனத்துக்கு உரியது என தெரிவித்துள்ளார். சத்துணவு தொடங்கி சமூக நீதி வரை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிய நீதிக்காக பார்த்து சட்டங்களை வகுத்த தலைவரை திமுக தருகிற சில தொகுதிகளுக்காக அவமானப்படுத்தி பேசியிருப்பது கண்டனத்துக்கு உரியது என நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடன் போர் நிறுத்தம் மற்றும் அமைதி உடன்படிக்கையை இறுதி செய்வதற்காக உக்ரைன் அதிகாரிகளுடன் அமெரிக்க துணை அதிபர் வன்ஸ், பிரிட்டன் வெளியுறவு செயலர் டேவிட் லேமி ஆகியோர் பேச்சு நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவின் அழைப்பை ஏற்று இந்த பேச்சில் உக்ரைன் அரசின் மூத்த அதிகாரிகள் ஆண்ட்ரி ஏர்மார்க், ருத்மஸ் உமாராவ் ஆகியோர் கலந்து கொண்டு உள்ளனர். பிரிட்டன் வெளியுறவு செயலர் லேமியின் வீட்டில் இந்த சந்திப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றன. இதில் அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பிய ஒன்றியம், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பின்லாந்து ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உள்ளனர். ரஷ்யாவுடன் அமைதி உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக உக்ரைனின் எந்த பகுதியையும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று அதிபர் ஜெலன்ஸ்கி உறுதியாக கூறியுள்ள நிலையில் இந்த பேச்சு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் யூடியூபை பார்த்து நகைக்கடையில் கொள்ளையடிக்க முயன்ற இருவரை பொதுமக்கள் பிடித்து ஆத்தூர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஆத்தூரில் நகைக்கடை வைத்திருப்பவர் வைத்தீஸ்வரன். இவரது மனைவி செண்பகலட்சுமி, பணியாளர் வசந்தி ஆகியோர் கடையில் இருந்தபோது இருவர் நகை வாங்குவது போல் கடைக்கு உள்ளே வந்து உள்ளனர். அவர்களில் ஒருவன் தங்க சங்கிலி வேண்டுமென கேட்டதால் அவர்களுக்கு கடையில் இருக்கும் நகைகளை காண்பித்துக் கொண்டிருந்தனர். இதில் ஒருவர் திடீரென கையில் வைத்திருந்த ஆசிடை அங்கிருந்தவர்கள் மீது ஊற்றிவிட்டு நகை பெட்டிகளோடு அங்கிருந்து தப்பினான். இதையடுத்து மற்றொருவனை நகைக்கடை உரிமையாளர் வைத்தீஸ்வரன் மடக்கி பிடித்தார். இந்நிலையில் ஆசிட் வீசி தப்பி ஓடியவனை 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதுப்பேட்டையில் பொதுமக்கள் மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இருவரிடமும் விசாரித்ததில் ஒருவன் தலைவாசலை சேர்ந்த மூர்த்தி என்பதும் மற்றொருவன் சின்னசேலத்தை சேர்ந்த சாமித்துரை என்பதும் தெரிய வந்தது. இவர்களில் சாமித்துரை மீது கள்ளத்துப்பாக்கி தயாரித்தது தொடர்பாக 4 வழக்குகள் உள்ளன. யூடியூபில் பார்த்து நகை கொள்ளையில் ஈடுபட்டதாக இருவரும் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் நாட்டார்மங்கலத்தில் ஊராட்சியில் மகளிர் சிறப்பு ஊராட்சி மன்ற கூட்டம் நடைபெற்றது. நாட்டார்மங்கலம் ஊராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக காட்டுமன்னார் கோவில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சங்கர், ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் ஊராட்சியின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டத்தின்
பெண்களின் பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தனர். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுதா கலந்து கொண்டு பேசினார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பெண்கள் தங்கள் ஊரில் உள்ள பிரச்சனைகளை முன்மொழிந்தனர். இதில் மகளிர் சுய உதவி குழுக்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதன் முடிவில் ஊராட்சி செயலாளர் பாலமுருகன் நன்றி கூறினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொத்தாம்பாடியில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு முனீஸ்வரன் சுவாமி கோவில் பாலபிஷேகம் நடைபெற்றது. ஆத்தூர் அருகே கொத்தாம்பாடியில் முனீஸ்வரன் சுவாமி கோவில் 33ஆம் ஆண்டு ஆடி திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முனீஸ்வர சுவாமிக்கு பாலபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கொத்தாம்பாடி, கல்பகனூர், செல்லியம்பாளையம் ஆகிய ஊர்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதில் 500 லிட்டர் பாலை முனீஸ்வரன் சுவாமி மீது ஊற்றி பாலபிஷேகம் செய்தனர். பின்னர் வண்ண மலர்களால் சுவாமி அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மதுரை வண்டியூரில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பல்நோக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. மதுரை வண்டியூரில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற பல்நோக்கு சிறப்பு மருத்துவ முகாமை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். இதில் 5 காச நோயாளிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஊட்டச்சத்து உணவு பெட்டகத்தையும், 6 மாற்றுத்திறனாளிகளுக்கு நவீன செயற்கை கால்களையும், 5 பயனாளிகளுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட அடையாள அட்டைகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மேயர் இந்திராணி, ஆணையாளர் சித்ரா விஜயன், சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவையில் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே சங்கம், தமிழ்நாடு கராத்தே சங்கம் ஆகிய 2 சங்கங்களின் இணைப்பு விழா நடைபெற்றது. கோவையில் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே சங்கம், தமிழ்நாடு கராத்தே சங்கம் ஆகிய 2 சங்கங்களையும் இணைத்து உள்ளதாக அகில இந்திய கராத்தே சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சாய் புரூஸ் தெரிவித்தார். இதுகுறித்து இரு அமைப்புகளின் நிர்வாகிகள் சாய் புரூஸ், அல்தா பாலம் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது தமிழக கராத்தே வீரர்களின் நலன் கருதி இரு சங்கங்களையும் இணைத்து உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஒலிம்பிக் சங்கங்கள் அறிவித்து உள்ளபடி இந்த இணைப்பை நடத்தி உள்ளதாக தெரிவித்தனர். எனவே அங்கீகாரத்துடன் செயல்பட்டால் மட்டுமே கராத்தே வீரர், வீராங்கனைகளுக்கு உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை கிடைக்கும் என்று தெரிவித்தனர். வணக்கம் சார், என்னுடைய பெயர் சாய் புரூஸ். நான் ஏற்கனவே டிஎன்எஸ்எஸ்கேல நிறைய ஃபங்க்ஷன் நான் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரெஸ்ஸுக்கு தெரியும். இப்போ டிஎன்எஸ்எஸ்கே நான் என்ன பண்ணுறேன்னா, டிஎஸ்கேல நான் ஜாயின் பண்ணி அந்த டிஎன்எஸ்கேவை வைண்ட் அப் பண்ணுறேன். நான் காரணம் என்னென்னா, குழந்தைகளோட ஃபியூச்சர் வேணுங்கிறதுக்காக எஸ்டிஏடி ஆகட்டும், ஒலிம்பிக் அசோசியேஷன் ஆகட்டும், ஒரே அசோசியேஷனாக வாங்க, உங்களுக்கு அங்கீகாரம் நாங்கள் கொடுக்குறோங்கிறாங்க. அங்கீகாரத்தோட அட்வான்டேஜ் என்னென்னா, குழந்தைகளுக்கு எல்லா எஜுகேஷன்லையும் சப்போர்ட் ஹையர் எஜுகேஷன், யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் சீட் ஆகட்டும், மெடிக்கல் சீட் ஆகட்டும், ஸ்காலர்ஷிப் ஆகட்டும், எந்த இடத்துக்கு நம்ம போகிற மாதிரி இருந்தாலும் அந்த ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இப்போ சங்கங்கள் 2-3 இருந்து உன் சங்கம் பெருசா, என் சங்கம் பெருசாங்கிறது எல்லாம் முக்கியம். நல்லா ப்ராப்பராக பண்ணக்கூடிய ஒரு சங்கத்தில் நம்ம எல்லாமே இணைஞ்சிட்டா தான் அந்த சங்கத்தில் நம்ம கொண்டு வர முடியும். தமிழ்நாடை பொறுத்தளவு டிஎஸ்கே ஒரு அருமையான ஒரு அமைப்பில் ஒரு செக்ரட்டரி அல்தாஃப் அவரோட தலைமையில் நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அகில இந்திய அளவில் கியோங்கிற அசோசியேஷன், நேஷனல் பாடி, பரத் சர்மா அண்டர் லீடர்ஷிப் ஆஃப் பரத் சர்மா தலைமையில் ப்ராப்பராக அருமையான ஒரு அசோசியேஷனாக இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து எங்களோட இணைச்சிக்கிறோம். உடனே என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க திரு ஆல் இண்டியா பரத் சர்மா அவர்கள் என்ன பண்ணாரு, என்னை ஆல் இண்டியாவில் சேர்மன் பொறுப்பு கொடுத்து என்னை இன்னும் ஊக்கப்படுத்தியிருக்காரு. அதுக்கு நன்றி இந்த டைமில் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் எங்களோட இணைப்பு நோக்கம் முழுக்க மாணவர்களுடைய வளர்ச்சி, குழந்தைகளோட உயர்வு, நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போகணும், பெனிஃபிட் கொடுக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். புதுச்சேரியில் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பில் உள்ளூர் மக்களை புறக்கணித்து பிற மாநிலத்தவர்கள் பயன்பெறும் வகையில் ஜிப்மர் நிர்வாகம் செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களை படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பில் புறக்கணித்து பிற மாநிலத்தவர்கள் பயன்பெறும் வகையில் ஜிப்மர் நிர்வாகம் செயல்படுவதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்தும் இப்போது அறிவித்துள்ள செவிலியர் மற்றும் குரூப் பிசி பணியிடங்களில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு 50% இடஒதுக்கீடு அளிக்க வலியுறுத்தியும் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை தாங்கினார். அவைத்தலைவர் சிவகுமார், துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, பொருளாளர் செந்தில்குமார், மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி வரவேற்றார். ஆர்ப்பாட்டத்தில் இலவச மருத்துவம் வழங்காத ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்தும் வேலைவாய்ப்புக்கான தேர்வை ஜிப்மரிலே நடத்த கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.
காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. படப்பையில் நடைபெற்ற முகாமில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச சிறப்பு மருத்துவ பரிசோதனை செய்து நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறிந்து உடனடியாக உரிய சிகிச்சை அளித்தனர். இந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பரசன், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, மாவட்ட ஊராட்சி தலைவர் படப்பை மனோகரன், குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் சரஸ்வதி, குன்றத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் மணி, ஊராட்சி மன்ற தலைவர் கருணா ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமை அமைச்சர் கணேசன் தொடங்கி வைத்தார். திட்டக்குடி தனியார் பள்ளியில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆதித்ய செந்தில்குமார் முன்னிலையில் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு திட்ட உயர் மருத்துவ சேவை முகாமை அமைச்சர் கணேசன் தொடங்கி வைத்தார். அதன்பின் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன்பின் பேசிய அமைச்சர் கணேசன், திட்டக்குடி தொகுதியில் அனைத்து ஊர்களுக்கும் புதிய சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நலவாழ்வு அலுவலர் பொற்கொடி, மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் மணிமேகலை, மருத்துவர்கள் சுஜிதா, ராஜகணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவெள்ளி அருகே தம்மம்பட்டியிலிருந்து மருத்துவ படிப்பில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கெங்கவள்ளி அருகே தம்மம்பட்டியை சேர்ந்த விவசாயி செந்தில் முருகன், சசிரேகா இணையரின் மகள் சந்தியா. இவர் தம்மம்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரையிலும், பின்னர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரையும் படித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வில் 413 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் அவர் திருவள்ளூரில் இந்திரா மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து உள்ளார். இந்நிலையில் தம்மம்பட்டியில் இருந்து முதலாக மருத்துவ படிப்பில் சேர்ந்த மாணவி சந்தியாவுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மாணவி சந்தியாவுக்கு பொன்னாடை போர்த்தி கேடயம் வழங்கி 5000 ரூபாய் பணப்பரிசு வழங்கினர். கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கியும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். சாதி வன்முறைக்கு எதிரான சிறப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் பேசினார். அப்போது திருநெல்வேலி கவின் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பது சனாதனத்தின் கொள்கை என்று தெரிவித்தார். பெண்களை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டால் சாதி தூய்மை காப்பாற்றப்படும் என்பது சனாதனத்தின் கோட்பாடு என்றும் தெரிவித்தார். மாநில அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி சாதி வன்முறைக்கு எதிரான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ரெட்டியாபாளையத்தில் விபத்துகளை தடுக்க தேசிய நெடுஞ்சாலையில் மின் விளக்குகள் அமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ரெட்டியாபாளையத்தில் அதிவேகமாக வரும் வாகனங்களால் தொடர்ந்து விபத்துகள் நேர்ந்து பல உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. நெடுஞ்சாலையில் மின்விளக்குகளை அமைத்து விபத்துகளை தடுக்க வலியுறுத்தி ஊர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சத்தியமங்கலம் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது உடனடியாக நெடுஞ்சாலை துறையினரிடம் அனுமதி பெற்று மின் விளக்குகள் அமைத்து தரப்படும் என்று உறுதி அளித்ததால் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை இழிவுபடுத்தி பேசியதாக பட்டிமன்ற பேச்சாளர் அப்துல் காதரை கண்டித்து வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மதிமுகவினர் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்கிய வைகோ துரோகி என்று பட்டிமன்ற பேச்சாளர் அப்துல் காதர் அண்மையில் பேசியிருந்தார். இந்நிலையில் குடியாத்தத்தில் நடைபெற்ற தமிழ் திருவிழாவில் பட்டிமன்ற பேச்சாளர் அப்துல் காதர் பங்கேற்றதாக இருந்தது. இதை அறிந்த மதிமுகவினர் நகர செயலாளரும் நகராட்சி உறுப்பினருமான மோகன் தலைமையில் கருப்பு கொடி ஏந்தி அப்துல் காதரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் கண்டன உரையாற்றினார். அப்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் அப்துல் காதர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிலையில் பட்டிமன்றத்தில் பேச்சாளர் அப்துல் காதர் பங்கேற்றதால் அனைவரும் கலைந்து சென்றனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது அணிக்கு அழைப்பு விடுக்கும் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 3வது அணிக்கு அழைப்பு விடுக்கும் கூட்டம் சுதேசி பஞ்சாலை திடலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவரையும் பொதுச் செயலாளர் ராஜன் வரவேற்றார். பொருளாளர் செல்வகுமாரி இணைப்புரை வழங்கினார். கூட்டத்தில் கழகத்தின் தலைவர் ராமதாஸ் தலைமையேற்று அரசியல் கட்சிகளுக்கும் சமுதாய அமைப்புகளுக்கும் 3வது அணியில் சேருமாறு அழைப்பு விடுத்து பேசினார். நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் நித்யானந்தம், காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன்,
உள்ளாட்சி அமைப்பின் முன்னாள் தலைவர் கரிகலாம்பாக்கம் ஜெகநாதன், பெரியாண்டி, இளங்கோவன் ஆகியோர் உரையாற்றினர். கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தனஞ்சயன், மாநில செயலாளர் ரவிக்குமார், காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார் ஆகியோர் செய்திருந்தனர். கூட்டத்தில் விடுதலை போராட்ட தியாகி திருப்பூர் குமாரின் பேரன் தினேஷ்குமார் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில முன்னேற்றக் கழகத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்தார். புதுச்சேரி மூலக்குளம் வில்லியனூர் கிவிராஜ் ரெனால்ட் ஷோரூமில் புதிய வகை ரெனால்ட் டிரைவர் காரை முதலமைச்சர் ரங்கசாமி அறிமுகம் செய்து வைத்தார். புதுச்சேரி மூலக்குளம் வில்லியனூர் பிரதான சாலையில் அமைந்துள்ள கிவிராஜ் ரெனால்ட் ஷோரூமில் புதிய வகை ரெனால்ட் டிரைவர் கார் அறிமுக விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கிவிராஜ் ரெனால்ட் ஷோரூமின் நிர்வாக இயக்குநர் ஹெத்மல் சிரிடியா சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி புதிய காரை அறிமுகம் செய்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து வாடிக்கையாளர்களுக்கு கார் திறவுகோலை வழங்கி வாழ்த்தினார். பல்வேறு நவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட புதிய ரக ரெனால்ட் டிரைவர் காரின் தொடக்க விலை 6,29,000 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஆத்தென்டிக் எவிலேசன், டெக்னோ, எமோஷன் என 4 ரக கார்களுக்கும் விலை வேறுபாடு உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பொது மேலாளர் சுந்தர் உள்ளிட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். திமுகவின் பக்கம் மக்கள் இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை சத்தியமூர்த்தி நகரில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் சார்பில் கல்வி உரிமை மீட்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. மன்றத்தின் பொதுச் செயலாளர் சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் மக்கள் திமுக பக்கம் இருப்பதாக தெரிவித்தார். சரி, ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை உருவாக்கிட்டோம். அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு விழா தான் நேற்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் நடந்த. ஏன்னா ஒரே ஒரு கல்வியாண்டில் மட்டும் 901 பிள்ளைங்க உயர்கல்வி நிறுவனங்களில் 12th முடிச்சுக்க மட்டும் ஏதோ ஒரு கல்லூரி அப்படின்றது இல்லாமல் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாநிலத்தில் எதெல்லாம் உயர்ந்த நிறுவனமாக கல்வி நிறுவனமாக கருதப்படுகின்றதோ அதில் ஒரு கல்வியாண்டு நான் சொல்கிறேன். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்படுது 1800 பேரை நம்ம சேர்த்துருக்கோம். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வழக்கறிஞர்கள் சங்க கூட்டமைப்பு கூட்டம் நடைபெற்றது. பெரியகுளத்தில் நடைபெற்ற வழக்கறிஞர்கள் சங்க கூட்டமைப்பு கூட்டத்தில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேல் வழக்கறிஞர்கள் பணியை மேற்கொண்ட மூத்த வழக்கறிஞர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றவும் சேமநல நிதியை உயர்த்தவும் கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ், போலி வழக்கறிஞர்களை கண்டறிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இந்திய அளவில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இன்றைய தினம் பெரியகுளம் அட்வொகேட் அசோசியேஷன் சார்பாக மூத்த வழக்கறிஞர்களுக்கு 50 வருடம் பூர்த்தியடைந்த வழக்கறிஞர்களுக்கு நினைவு பரிசு, இளம் வழக்கறிஞர்களுக்கு நீதிமன்றத்தில் எவ்வாறு பயிற்சி அளிப்பது என்ற கலந்துரையாடலை இன்றைய தினம் பெரியகுளம் அட்வொகேட் அசோசியேஷன் சார்பாக நடத்தப்பட்டது. இதில் பார் கவுன்சிலுடைய கோ சேர்மன் அசோக் சார் அவர்களும், உறுப்பினர் மெம்பர் சாலைமுத்தரசு அவர்களும் மற்றும் இந்த பெரியகுளம் சார்ந்த தலைவர், பொறுப்பாளர்கள் மற்றும் தேனி மாவட்டம் முழுக்க உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்க தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞருடைய பாதுகாப்பு குறித்தும் பரிசீலிக்கப்பட்டது. குறிப்பாக மத்திய அரசு வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக ஏற்ற வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக வைக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. செங்கத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை வட்டார தலைமை மருத்துவர் சிலம்பரசன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முகாமில் பொதுமக்களுக்கு சிறப்பு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். இவ்விழாவில் கருவுற்ற தாய்மார்களுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து பெட்டகம், தூய்மை பணியாளர்களுக்கான அடையாள அட்டை, மருத்துவ காப்பீட்டு அட்டை ஆகியன வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பெங்களூரில் 7,160 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் தொடக்கியும் வைக்கிறார் பிரதமர் மோடி. 3 வந்தே பாரத் ரயில்களையும் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தெற்கு கடலோர ஆந்திர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தகவல்.
எம்ஜிஆரை கொச்சைப்படுத்தி பேசிய திருமாவளவனுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். திமுக தருகிற சில தொகுதிகளுக்காக அவமானப்படுத்தி பேசியிருப்பதாக குற்றச்சாட்டு. உக்ரைன் அதிகாரிகளுடன் அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ், பிரிட்டன் வெளியுறவு செயலர் டேவிட் லேவி ஆகியோர் பேச்சு. அமைதி உடன்படிக்கைக்காக உக்ரைனின் எந்த பகுதியையும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று அதிபர் ஜெலன்ஸ்கி உறுதி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlight.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.